எனக்கு விருப்பமானதை ஈஸியா அடைஞ்சிடலாம்னு நினைச்சேன். என் கோலை ஈஸியா ரீச் பண்ணிடலாம்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, கஷ்டமா தானே இருக்கும். ஈஸியா இருந்தாதான் எல்லாருமே பண்ணியிருப்பாங்களே, எல்லாருமே வாழ்க்கையில முன்னேறிப்பாங்களே. முன்னேறணும்னு நினைக்கிறப்பதான் அங்க எத்தனை தடைகள் இருக்குன்னே நமக்கு தெரியும். அநேக அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலே அஞ்சாமல் நிற்கிற மக்களை தான் தேவன் தேடி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவருடைய வல்லமை விளங்க பண்ணுவதற்காக. அரக்கன் கோலியாத்துக்கு முன்பாக களத்துல தாவீது நிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். கஷ்டமா இருக்குங்கிறதுக்காக கைவிட்டுறல. வெறும் 300 பேரோட யுத்தத்துக்கு போறதற்கு பயப்படுற கிதியோனுக்கு ரொம்ப பயமான காரியம்தான். பயமா இருக்குன்னு பின்வாங்கிரல. எல்லாமே ஈஸி கோயிங்கா இருக்காது வாழ்க்கையில. சௌகரியமா இருந்தாதான் செய்வேன்னா அசாதாரணமான காரியத்தை எதிர்பார்க்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக செங்கடல், பின்பாக எகிப்தின் ராணுவம், எங்கேயும் தப்பிக்க முடியாது. தேவன் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். எங்க நிக்கிறீங்களோ அங்கேயே நில்லுங்க. நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்களோ அங்கேயே இருங்க. குவிட் பண்ணிடாதீங்க, பேக் அடிச்சிடாதீங்க. தேவன் சரியான நேரத்துல வந்து ஆஜராகி நீங்க பெருசுன்னு நினைக்கிற காரியத்தை சிம்பிளா முடிச்சு கொடுத்துருவாரு. காரியம் கடினமா இருந்தாலும் செய்யுங்க. God will show up at the right moment in your life.